மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா வந்துட்டு என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் இப்போ நியூசிலாந்து வந்தேன். இந்தியாவில் வந்து நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து இங்கே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் அது. நான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு லெதர் டெக்னாலஜி கோர்ஸ் இந்தியாவில் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சைனா கிளம்பி போயிட்டேன். சைனாவில் போய் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்துட்டு ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமு, கம்போடியா, இந்தோனேஷியா, தாய்லாண்டுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரவுண்டிங்கில் இருந்தேன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து COVID-19 வந்துச்சு இல்லையா, அந்த ப்ராப்ளம் வரும்போது அங்கே வந்து சிச்சுவேஷன் அந்தளவுக்கு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் டு இந்தியா வரலாம்னு சொல்லிட்டு இந்தியா வந்தாச்சு கோவிடுக்கு அப்புறம். பட் ஐ வாஸ் ஸ்டில் ஒர்க்கிங் இன் த சேம் கம்பெனி. ஸோ லைஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், நார்மலாக போயிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன். பட் எனக்கு நிறையா கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் ஃபேமிலி ப்ரெஷர்ஸு. ஸோ அதிலிருந்து வந்துட்டு ஒரு சேஞ்ச் வேணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அதில் அந்த என்விரான்மெண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே போனால் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. இல்லை ஒர்க் பண்ணிட்டு நம்ம ரொம்ப லாங் டைமாக ஒர்க் பண்ணியாச்சு, அடுத்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு சரி பிஸ்னஸ் பண்ணலான்ற மாதிரியான ஒரு தாட்லாம் இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிஸ்னஸ் பண்ணலான்னா நம்ம மட்டும் இப்படி இருக்கிறது இல்லை, வீட்டில் வந்து அவங்களும் அதை அக்ரி பண்ணணும். அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் அவங்களுக்கு வந்துட்டு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. இன்வெஸ்ட் பண்ணணும் ப்ளஸ் அதில் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இல்லை பிஸ்னஸ்லாம் வேணான்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் டைம் போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுல வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க, கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும்னா வந்து நம்ம ரிஸ்க் எடுத்தால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியுன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிவிட்டு சரி அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது வந்துட்டு சரி அப்ராட் மூவ் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நான் எந்த கண்ட்ரி போகலான்னு பார்க்கும்போது ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து போகிறது வந்துட்டு பெருசாக வந்துட்டு வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஏஷியன் கண்ட்ரிஸில் நிறையா கிட்டத்தட்ட 15-20 வருஷம் இருந்தாச்சு அங்கே ஃபுல்லாக. ஸோ இப்போ போகிறது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸு போகலான்னு மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. எந்த கண்ட்ரியில் போகலான்னு பார்க்கும்போது யூகே ட்ரை பண்ணோம், யூஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து கனடா, எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. அங்கே எப்படி இருக்குது லைஃப், இப்போ போனால் ஒர்த்தாக இருக்குமான்ற மாதிரிலாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு நியூசிலாந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா நியூசிலாந்து வந்துட்டு சேஃப் கண்ட்ரி, அங்கே போனோன்னா ஓரளவுக்கு வந்து சேஃபாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலியோட போகிறதுனால வந்துட்டு சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் அங்கே போனால நமக்கு சேஃப்டி வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சென்ட் இருந்துச்சு. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சரி என்ன விசாவில் போகலான்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் விசா, அதுதான் வந்து சேஃப் விசா. ஸோ எனக்கு வந்து படிக்கிறதுல வந்து பெருசாக அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எங்கள் ஒய்ஃப் தான் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. அதனால் வந்துட்டு சரி ஓகே அவங்களே படிக்க சொல்லியாச்சு. ஸோ அவங்க வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு 1 இயர் ப்ரோக்ராம் அது. லாஸ்ட்டு ஜூலையில் தான் அவங்க இங்கே வந்தாங்க. நான் வந்து ஆகஸ்ட்டில் வந்தோம். பசங்களை கொண்டு கூப்பிட்டுட்டு நான் ஆகஸ்ட்டில் வந்தேன் நான். ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 8 மாதம் இப்போ போயிடுச்சு. இப்போ அவங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே படிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட் டைம் ஜாபில். எனக்கு வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஜாப் எனக்கு கிடச்சிச்சு. அது பயங்கர டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். நான் ரிலீவ் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து வேற ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. இது வந்து மோரலஸ் ஜாப் ஓரளவுக்கு ஓகே தான். என்னோட கோர் எனக்கு இங்கே ஜாப் கிடைக்கல ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ இங்கே 1 இயர் கோர்ஸ் படித்து முடிக்க வரைக்கும் வந்துட்டு இதை நம்ம ஓகேன்ற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எப்படி இங்கே வந்தோம், ப்ளஸ் விசா ப்ராசஸிங் எப்படி ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் என்னோட இங்கே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் நான். உங்களை யாருக்காவது வந்துட்டு நியூசிலாந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்கிற மாதிரி இருந்தால் கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா வந்து கண்டிப்பாக நான் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். நான் வந்தா ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு அது வேற ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக. அது வந்து வேற கேட்டகரி. அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ பெருசாக வந்து பேசணும் கண்டிப்பாக. பட் வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. வரப்போகிறன்ற மாதிரி இருக்காங்களே அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அவங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து யூ கேன் டெக்ஸ்ட் மீ. எனக்கு நான் வந்து என்ன தெரியுமோ வந்து நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கேதர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான். தேங்க்யூ ஸோ மச்.